ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடுமணல் தொல்லியல் தளம், ஸோ அது ரிலேட்டடான 50 MCQ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், கொடுமணல் தொல்லியல் தளம் தற்போதைய எந்த மாவட்டத்தின் எல்லையில் எந்த ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈரோடு மாவட்டம் நொய்யலாற்று படுக்கை அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கிய பாடல்களில் கொடுமணம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு மிகச்சிறந்த உயர்தர கற்கள் மற்றும் பதித்த அணிகலன்களுக்கு புகழ்பெற்றதாக குறிப்பிடப்படும் நூல் எது? ஸோ இந்த கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுற நூல் பதிற்றுப்பத்தில் இந்த கொடுமணம் பற்றி நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பதிற்றுப்பத்தில் கொடுமணம் முன்துறை உமணர் என்றும் கொடுமணம் பட்ட நெடுமான் அணிகலன் என்றும் கொடுமணல் தளம் பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கூற்று, கொடுமணல் ஒரு தற்காலிக போர் முகாமாக இல்லாமல் ஒரு நிரந்தரமான பெருந்தொழில் உற்பத்தி மையமாகவும் வணிக குடியிருப்பாகவும் செயல்பட்டுள்ளது. காரணம், இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் இரும்பு உருக்கு ஆலைகள், மணிகள் செய்யும் பட்டறைகள், நெசவு தொழிலுக்கான சான்றுகள் பெருமளவில் கிடைத்துள்ளன. ஆன்சர் கூற்று ஏ. கூற்றும் காரணமும் சரிதான். கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. கொடுமணல் அகழாய்வில் லேபிட்டரி எனப்படும் கல்மணி உற்பத்தி தொழிலகத்தில் பயன்படுத்தப்பட்ட எந்த வகையான முதன்மை மூலப்பொருள் ரோமானியர்களை பெரிதும் ஈர்த்தது? ஆப்ஷன்ஸ் செம்மணிக்கல் தான் இங்கே கார்னெலியன் மணி அப்படின்னு சொல்கிறது தான். மெருகூட்டப்பட்டு துளையிடப்பட்ட அழகிய ஆபரண மணிகளாக இந்த கொடுமணலில் தான் மாற்றப்பட்டன. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு, வடமேற்கு இந்தியாவிலிருந்து கார்னெலியன் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு உற்பத்தி செய்யப்பட்டது. ஸோ இன்டர்னல் வணிகமுமே இருந்திருக்கு. கொடுமணலில் கிடைத்த தொல்பொருட்களின் அடிப்படையில் கீழ்கண்ட வணிக வகைகளை பொறுத்துக. குவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிகக்கல், அகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோமேதகம், கார்னெலியன் அப்படிங்கிறது செம்மணிக்கல், கார்னெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குந்தகக்கல். கொடுமணலில் கண்டறியப்பட்ட இரும்பு உருக்கு ஆலைகளை பற்றிய கூற்றுக்களில் எது உண்மையானது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கு நிலத்தடி களிமண் குழாய்கள் மூலம் காற்று செலுத்தப்பட்டு இரும்பு உருக்கப்பட்டது. ஸோ அதுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. கொடுமணலில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மற்றும் பல்கலைக்கழகங்கள் மேற்கொண்ட அகழ்வாய்வு கட்டங்களை சரியாக கால வரிசைப்படி அடுக்குக. இந்த 3மே இருக்குது. இதில் கால வரிசைப்படி அடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தின் முறையான முதல் கட்ட ஆய்வு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வை. சுப்புராயலு மற்றும் கே. ராஜன் தலைமையிலான கூட்டு அகழாய்வு, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சமீபத்திய தன்னாட்சி அகழாய்வு. ஸோ கே. ராஜன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியம். அவரோட பங்கு வந்து இந்த கொடுமணல் வெளிவரத்துக்கான முக்கிய பங்காற்றிருக்காரு. கொடுமணலில் சங்ககால நெசவு தொழிலில் மிகச்சிறந்த நிலையில் இருந்தது என்பதை உறுதிப்படுத்தும் மிக முக்கிய தொல்பொருள் சான்று நூற்பு சுழல் அச்சுக்கள், ஸ்பிண்டில் வோல்ஸ் மற்றும் துணி துண்டுகள் கண்டறியப்பட்டன. ஓகேங்களா? களிமண் சாடிகளில் ஒட்டிய நிலையில் துணியின் நூல் இழைகள் கண்டறியப்பட்டுள்ளன. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கொடுமணலில் கண்டறியப்பட்ட பானை ஓடுகளில் 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்து பொறுப்புகள் கிடைத்துள்ளன. இங்கு பானைகளில் கண்டறியப்பட்ட பெயர்களும் பெரும்பாலும் வடமொழி பெயர்களாகவே மட்டுமே உள்ளன.
ஒன்று மட்டும்தான் சரி, வடமொழி பெயர்களாக மட்டுமே இல்லை. ஏன்னா ஆதன், சாத்தன், கொட்டன் போன்ற தூய தமிழ் பெயர்களே பானைகளில் அதிகம் கீறப்பட்டுள்ளன. எனவே கூற்று 2 வந்து முற்றிலும் தவறு. கொடுமணல் குடியிருப்பின் அருகே அமைந்துள்ள பெருங்கற்கால மயானங்கள் காணப்படும் முதன்மையான ஈம சின்ன வகைகள் எது? கல்வட்டம் மற்றும் கற்திட்டை. கொடுமணலில் கண்டெடுக்கப்பட்ட கடல் சார் தொல்பொருட்களில் கொடுமணல் நகரின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் சான்று எது? அரிய சங்கு வளையல்கள் மற்றும் சங்கு வெட்டும் கழிவுகள். கடலிலிருந்து தூரத்தில் இருந்தாலும் முழு சங்குகளும் அவற்றை வெட்டிய பின் எஞ்சிய கழிவுகளும் இங்கு பெருமளவில் கிடைத்துள்ளன. கொடுமணலில் கண்டறியப்பட்ட நாணயங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ரோமானிய வெள்ளி நாணயங்கள் புதையல் இங்கு கண்டறியப்பட்டன. சேர மன்னர்களின் முத்திரையிடப்பட்ட செப்பு நாணயங்களும் இங்கு கிடைத்துள்ளன. கூற்று 1, 2மே சரி. கொடுமணலில் உரோமானிய நாணயங்களும் சேரர்களின் வில் அம்பு பொறித்த நாணயங்களும் கிடைத்து பன்னாட்டு வணிகத்தை மெய்ப்பிக்கின்றன. கொடுமணல் அகழாய்வில் வெளிநாட்டினரின் வருகை அல்லது இறக்குமதியை உறுதிப்படுத்தும் எந்த மட்பாண்ட வகை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது? ரூலட்டட் மற்றும் அரிட்டைன் மட்பாண்டங்கள் இங்கு கிடைத்துள்ளன. மத்திய தரக்கடல் பகுதியைச் சேர்ந்த ரூலட்டட் மற்றும் அரிட்டைன் வகை ரோமானிய மட்பாண்டங்கள் கொடுமணலில் கிடைத்துள்ளன. ரோமானிய தொடர்பு. அரிக்கமேடு மாறிய கொடுமணலும் ரோமானிய தொடர்பு கொண்ட ஒரு முக்கியமான பிளேஸ். கொடுமணல் தொல்லியல் தளத்தின் பண்பாட்டு காலம் பீட்டா அனலிட்டிக்கல் ஆய்வகத்தின் மூலம் கரிம கால கணிப்பு செய்யப்பட்ட போது அதன் காலம் என்னவென்று துல்லியமாக அறியப்பட்டது. ஆன்சர் ஏ, கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் 1ஆம் நூற்றாண்டு வரை. கூற்று ஏ, கொடுமணலில் பழங்கால பெருவழி எனப்படும் ராஜகேசரி பெருவழியின் முக்கிய சந்திப்பில் அமைந்திருந்தது. கொடுமணல் வந்து இந்த பெருவழியில் முக்கிய சந்திப்பில் அமைந்திருந்தது அப்படிங்கிறாங்க. காரணம், மேற்கு கடற்கரையின் துறைமுகங்களான முசிறி தொண்டியை கிழக்கு கடற்கரை பகுதிகளுடனும் காவிரி பள்ளத்தாக்குடனும் இணைக்கும் நொய்யலாற்று பாதையில் இது அமைந்திருந்தது. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கொடுமணலில் கிடைத்த பானை ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு இணையாக காணப்படும் கிராஃபிட்டி எனப்படும் குறியீடுகள் எதனை குறிப்பதாக தொழிலாளர்கள் கருதுகின்றனர்? குலக்குறியீடுகள், வணிக முத்திரைகள் அல்லது தனிநபர் அடையாளங்கள். ஆப்ஷன் ஏ. கொடுமணல் அகழாய்வில் கண்டறியப்பட்ட தொல்பொருட்களை அதன் பின்னணியோடு பொருத்துக. செப்பு உருக்கு வார்ப்படம் வந்து பார்த்திங்கன்னா உலோகக்கலை. இரும்பு வாள் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கருவிகள். துளையிடப்பட்ட மணிகள் வந்து ஆபரண தொழில். சுழல் அச்சு வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில். கொடுமணல் அகழாய்வில் தந்த வேலைப்பாடுகள் குறித்த எத்தகைய சான்றுகள் கிடைத்துள்ளன? தந்தத்திலான தாயக்கட்டைகள், சீப்புகள் மற்றும் வளையல் துண்டுகள். பெருங்கால கற்கால கல்வெட்டு புதைக்குழிகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டன? சூளைகளில் தலைகீழாக வைத்து சுடுவதன் மூலம் ஆக்சிஜன் குறைபாடு வேதிவினையால். ஸோ உள்ள கருப்பாக இருக்கும், வெளியில் சிவப்பு. ஓகேங்களா? ஸோ கருப்பு சிவப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரியான இதுதான் வந்து பெருங்கற்காலங்களில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க.
பின்வரும் கூற்றுகளில் எது கொடுமணல் தளத்திற்கும் சேர அரச மரபிற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது? கொடுமணல் அமைந்த கொங்கு பகுதி சங்க காலத்தின் சேரர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. 10 சேர மன்னனின் கொடுமணம் தந்த அணிகலன்களை பரிசாக வழங்கியதாக கூறப்படுகிறது. கூற்று 1, 2 ஆகிய ரெண்டுமே சரிதான். 10 இந்த கொடுமணம் பற்றி நிறைய விளக்கியிருக்காங்க. கொடுமணல் கல்வட்ட புதைகுழிகளில் இறந்தவர்களுடன் புதைக்கப்பட்ட பொருட்களுள் மிக விசித்திரமாக கண்டறியப்பட்ட பொருள் எது? இரும்பு போர்க்கருவிகள், குதிரைக்கான கடிவாளங்கள். பிற்கால சிற்றிலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் கொடுமணல் தளம் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறது? கொடுமணல் என்ற பெயரிலேயே வணிகத் தொடர்ச்சியை கொண்டிருந்த கிராமமாக. கொடுமணல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொடுமணல் பட்ட பெருமான் வணிகலன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்களா. கொடுமணல் ரோமானிய பேரரசுடன் சாதகமான வணிக சமநிலையை கொண்டிருந்தது. கூற்று ரோமானியர்கள் கொடுமணலின் எஃகு மற்றும் மணிகளை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக பெருமளவிலான தங்க மற்றும் வெள்ளிகளை இங்கு செலுத்தினர். கூற்று ஏ காரணம் ஆர் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ரோமானிய வரலாற்று ஆசிரியர் பிளினி கூட தம் நூலில் இந்தியாவில் தங்கம் பெருமளவில் இந்தியாவிற்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். கொடுமணலில் கிடைத்த முத்திரை நாணயங்கள் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் எவ்வகையான உலகத்தாலானவை? அவை எங்கிருந்து வந்தவை என கருதப்படுகின்றன? மௌரியர் காலத்து வெள்ளி முத்திரை நாணயங்கள். வட இந்திய மௌரிய பேரரசரோடும் உள்நாட்டு வணிகமும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கொடுமணல் அகழாய்வை பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து அத்தலத்தில் உலகளாவிய சிறப்பை வெளிக்கொணர்ந்த முதன்மை தொல்லியலாளர் யார்? பேராசிரியர் கே ராஜன் தான் அவர் தான் முறையான அகழாய்வுகளை கொடுமணலில் செய்கிறார். மிக முக்கியமானவரும் கூட. கொடுமணலில் வாழ்ந்த கைவினைஞர்களின் சமூக நிலையை இங்குள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் எவ்வாறு காட்டுகின்றன? கைவினைஞர்களும் தங்கள் பெயர்களை பானைகளில் பொறிக்கும் அளவிற்கு எழுத்தறிவு பெற்றிருந்தனர். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்றும் குறிப்பிட்ட உயர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் கைவினைஞர்கள் கூட பானைகளால் பொறுக்கிற அளவுக்கு எழுத்தறிவு பெற்றிருந்தனர். பின்வரும் கூற்றுகளில் கொடுமணல் தளம் குறித்து சரியான கூற்று எது? கொடுமணல் தற்போது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாகும். இங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 1 மற்றும் 2மே சரி. கொடுமணல் மட்பாண்டங்களில் காணப்படும் வடிவங்களுள் தூண்களை தாங்கும் பீடங்கள் போன்ற வடிவங்கள் மற்றும் குடுவைகளின் வடிவங்கள் எதனை பிரதிபலிக்கின்றன? சுடுமண் கலை தொழில்நுட்பம். மேம்பட்ட சுடுமண் கலை தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட பயன்பாட்டு நேர்த்தி. இதுலேயுமே அவங்க நல்ல ஒரு மேம்பட்ட இதில் இருந்திருக்காங்க. கூற்று ஏ கொடுமணல் சங்க காலத்தின் ஒரு சர்வதேச புகழ்பெற்ற பன்னாட்டு வணிக சந்தையாக திகழ்ந்தது. காரணம் இங்கு ரோமானிய மட்பாண்டங்கள், வட இந்திய முத்திரை நாணயங்கள், ஆப்கானிஸ்தானின் லாபிசியன் லாசுலி போன்ற வெளிநாட்டு பொருட்கள் பல கிடைத்துள்ளன. கூற்றும் காரணமும் சரி என இந்த ரெண்டுமே நடந்திருக்கு. கொடுமணல் வாழ்விட பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் பொம்மைகள் மற்றும் விலங்கு உருவங்களில் அதிகமாக காணப்படும் விலங்கு எது? காளை மற்றும் குதிரைகள். வேளாண்மைக்கும் போக்குவரத்துக்கும் பயன்பட்ட காளைகள், குதிரைகள் இங்கு பெருமளவில் கிடைத்துள்ளன. கொடுமணலில் கிடைத்த வெண்கலப் பொருட்கள் பிரான்ஸ் ஆப்ஜெக்ட் எவ்வகையான தொழில்நுட்ப பண்பாட்டை நமக்கு உணர்த்துகின்றன?
உலக பயன்பாட்டிலையுமே அவங்க வந்து ஒரு நல்ல மேம்பட்ட தொழில்நுட்பத்தோடு இருந்திருக்காங்க. செப்புடன் குறிப்பிட்ட அளவு தகரத்தை கலந்து வெண்கலத்தை தயாரிக்கும் உலோகவியல் அறிவு, கொடுமணல் அகழாய்வு கண்டுபிடிப்புகளை அவற்றின் பொருட்களின் தன்மையோடு பொருத்துக. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது கார்னெலியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆபரணக்கல். ஸோ அதில் துளையிட்ட ஆபரணக்கல் வந்து செய்கிறது. உட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஃகு தயாரிக்கிறதுக்கு, எக்கை உருக்கிறதுக்கு உண்டான ஒரு இது உட்ஸ் அப்படிங்கிறது. டினாரியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாணயம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து முறை மட்பாண்டங்களெல்லாம் எழுதி சென்ட் பண்ணுறது பிராமி. கொடுமணல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டறியப்பட்ட பெருங்கற்கால நடுக்கற்கள் எதனை குறிக்கின்றன? ஆப்ஷன் ஏ ஊரை காக்கும் போரில் அல்லது ஆணிரைகளை கவர்ந்து வரும் சண்டையில் வீர மரணமடைந்த வீரர்கள். நொய்யல் ஆறு குறித்து பின்வரும் கூற்றுகளில் கொடுமணலுடன் தொடர்புடைய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. நொய்யல் ஆறு காவிரியின் துணை ஆறாகும். கொடுமணல் நகரம் இந்த ஆற்றின் நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்தி உள்நாட்டு வர்த்தகத்தை மேற்கொண்டது. ரெண்டுமே சரி. வாக்கியம் 1 மற்றும் 2மே சரியாகும். இது காவிரியோட துணை ஆறு தான். கொடுமணல் குவார்ட்ஸ் எனப்படும் படிக மணிக்கற்கள் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட காரணம்? ஆப்ஷன் ஏ கொடுமணல் அருகிலுள்ள காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் படிக்கற்கள் இயற்கையாகவே பெருமளவில் கிடைக்கின்றன. கொடுமணல் அகழாய்வு பொருட்கள் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக முக்கியமாக எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன? ஈரோடு மாவட்ட அருங்காட்சியகம், அரசு அருங்காட்சியகம் மற்றும் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்திலையுமே இருக்குது. கூற்று ஏ கொடுமணல் சமூகத்தில் பல்வேறு மொழி மற்றும் பண்பாட்டு பின்னணி கொண்ட மக்கள் இணைந்து வாழ்ந்துள்ளனர். இங்கு கிடைத்த பானை ஓடுகளில் தமிழ் பெயர்களுடன் பிராகிருதம் மற்றும் வடமொழி பெயர்கள் கொண்ட தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் காணப்படுகின்றன. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கொடுமணலில் இரும்பிலான ஈட்டி, கத்திகள் ஆகியவற்றின் கூர்மை மற்றும் தரம் மிக உயராக இருக்க காரணம் என்ன? அவர்கள் இரும்பை மீண்டும் மீண்டும் சூடாக்கி கார்பன் அளவை கட்டுப்படுத்தும் எஃகாக்கும் கலையை அறிந்திருந்தார்கள். கீழ்கண்ட இலக்கிய கூற்றுகளை அவற்றின் கொடுமணல் தொடர்போடு பொருத்துக. ஸோ இலக்கியங்களில் இருக்க கூற்றுகளுக்கு இங்கே நம்ம பொருத்தணும். ஸோ கொடுமணம் பட்ட நெடுமணிகலம் 1 வந்து 2. செகண்ட் ஒன் கொடுமணம் முன்துறை உமனர் அப்படிங்கிறது ஓகேங்களா, பதிற்றுப்பத்தில் குறிப்பிட்டுறது. பந்தர் பயந்த முத்தாரங்கள், கொடுமணல் உச்சு, கொடுமணல் இரும்பு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. கொடுமணலில் கண்டறியப்பட்ட கற்திட்டைகள் கிழக்கு நோக்கிய சுவரில் அமைக்கப்பட்டிருந்த வட்ட வடிவ துளையின் நோக்கம் என்னவென்று கருதப்படுகிறது? இறந்த பிறகு ஆன்மா வந்து செல்வதற்கோ அல்லது பிற்கால ஈமப் பொருட்களை உள்ளே வைப்பதற்கோ பயன்படுத்தப்பட்ட இடுகாட்டு துளை. கொடுமணல் மற்றும் அதன் அருகில் அமைந்த பகுதிகளில் கண்டறியப்பட்ட ரோமானிய நாணயங்கள் எந்தெந்த புகழ்பெற்ற ரோமானிய பேரரசர் காலத்தை சார்ந்தது? அகஸ்டஸ் மற்றும் டைப்ரீஸ். கொடுமணல் தளம் சேரர்களுடன் மட்டுமின்றி சோழ பாண்டிய நாட்டினருடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததா? பின்வரும் கூற்றை ஆராய்க. கொடுமணல் வழியாக சென்ற காவிரி பெருவழி சோழ நாட்டின் தலைநகரான உறையூரை இணைத்தது. இங்கு கிடைத்த சங்க பொருட்கள் பாண்டிய நாட்டின் கொற்கையிலிருந்து வந்தவை. சங்கு பொருட்கள் 1 மற்றும் 2 வாக்கியங்களுமே சரிதான். கொடுமணலில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமணலான முத்திரைகளில் எத்தகைய குறியீடுகள் அச்சிடப்பட்டுள்ளன?
வணிக குழுக்களின் சின்னங்கள் மற்றும் பிராமி எழுத்துக்கள். கொடுமணல் அகழாய்வில் பயன்படுத்தப்பட்ட நவீன தொல்லியல் முறைகளுள் கால அடுக்குமுறை துல்லியமாக அறிய எந்த அகழாய்வு முறை பின்பற்றப்பட்டது? கிரிட் மெத்தட் எனப்படும் கட்டவாரியான அகழாய்வு முறை. கூற்று ஏ, கொடுமணல் சங்க காலத்தின் இரண்டாம் நகரமயமாக்கலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். திட்டமிடப்பட்ட குடியிருப்புகள், தொழிலக பகுதிகள், சர்வதேச வர்த்தகம் மற்றும் பரவலான எழுத்தறிவு ஆகிய நகரத்தின் கூறுகள் அனைத்தும் கொடுமணலின் மூலமாக காணப்படுகின்றன. கூற்று ஏ மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். கொடுமணல் அகழாய்வில் கிடைத்த இரும்பிலான ஊசிகள் மற்றும் எலும்பாலான கருவிகள் எவ்வரலாற்றை நமக்கு கற்பிக்கின்றன? ஆடைகளை தைக்கும் தையல் கலையும் துணிகளில் வேலைப்பாடு செய்யும் கைத்திறனும் சங்க காலத்திலே உன்னத நிலையில் இருந்தது. கொடுமணல் அகழாய்வு அடுக்குகளின் பண்பாட்டு கால பிரிவுகளை பொறுத்துக. ஸோ இந்த கொடுமணல் அடுக்குகள் ஆராய்ச்சி அகழாய்வு அடுக்குகளை நம்ம பொருத்தணும். இதில் கீழ் அடுக்கு பார்த்திங்கன்னா பெருங்கற்காலம், இரும்பு கற்காலம் சொல்கிறோம்ல அந்த காலம். 2 பார்த்திங்கன்னா மத்திய அடுக்கு பார்த்திங்கன்னா முதிர்ந்த சங்ககாலம். மேல் அடுக்கு பார்த்திங்கன்னா சங்ககால தொடர்ச்சி பிற்காலம். மேற்பரப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தற்கால வரலாற்று எச்சங்கள். கொடுமணலிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மேற்கு கடற்கரையின் எந்த முதன்மை துறைமுகம் வழியாக உரோமானிய கப்பல்களுக்கு ஏற்றி அனுப்பப்பட்டன? ஸோ வெளிநாட்டு வணிகம் செய்கிறப்போ எந்த துறைமுகம் வழியாக சென்றது? முசிறி, மேற்கு கடற்கரையில் இருக்கிற முசிறி வழியாக சென்றது. கொடுமணல் தளம் சார்ந்த வரலாற்று காலங்களை மிக பழமையானதிலிருந்து புதிய கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. பழசுலேருந்து புதுசு வரியாக இதை வரிசைப்படுத்தணும். ஸோ இப்போ இருக்கிற 1, 2, 3ங்கிற வரிசையே கரெக்டான வரிசை தான். பெருங்கற்கால கல்வெட்டங்கள் அமைக்கப்பட்ட தளம் அதுதான் ஃபஸ்ட்டு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பானையில் பொறிக்கப்பட்ட முதிர்ந்த சங்க காலம். அதுக்கப்புறம் உரோமானிய நாணயங்கள் புதையலாக சேமிக்கப்பட்ட பிற்கால வணிக கூட்டம். கொடுமணல் அகழாய்வில் கண்டறியப்பட்ட கரிமப் பொருட்கள் காலத்தை சர்வதேச தரத்துடன் ஒப்பிட்டு அதன் துல்லிய காலக்கணிப்பை வெளியிட்ட புகழ்பெற்ற நிறுவனம் எது? பீட்டா அனலிட்டிக்கல் ஆய்வகம், மியாமி, யூஎஸ்ஏல இருக்க பீட்டா அனலிட்டிக்கலில் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் திருப்பி போட்டு உங்களால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரியஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். தேங்க்யூ.